வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல், சூஃபி, ஞான தாந்திரிக, மூலிகை, மலர் மாந்திரிக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவு என்னத்துக்காக இருந்துச்சுன்னா, நிறைய இடங்களில் ஒன்றுக்கொண்டு ஒவ்வாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஒரு கோஆப்ரேட் இல்லாமல், ஒரு புரிந்துணர்வு இல்லாமல், யாருக்கும் பேச முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பீங்க. அதனால் இப்போ நான் ஒரு ஸ்பெஷலான, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதிவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாகவும் விரிவாகவும் நான் சொல்கிறேன். இதில் என்ன செய்யணுச்சுன்னா, நீங்கள் ஒரு ஒய்எஃப்ஓ பேப்பர், ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கொள்கிறீங்க. அதில் அரைவாசி எடுத்துக்கொள்ளுங்க இல்லையா. அதில் 4 ஒரு பங்குலையும் இந்த மாதிரி இந்த திரையில் ஸ்க்ரீனில் காட்டப்பட்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு இதை வரைஞ்சிக்கோங்க. அதில் பாருங்கள், மேலுக்கு ஹூவல் ஜாமியோன்னு இருக்குது. அதை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹூ அல் ஜாமியோன்னு சொல்லி இந்த இருக்கிற இந்த ஹூ அல் ஜாமியோங்கிற 111 இது நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த நேம், இந்த வசியத்தை தான் நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. இது உங்களுக்கு உங்களோட இதை யார் செய்யலாம்னு சொன்னால், கணவன் மனைவி, தாய் தந்தை, சகோதரன் சகோதரிகள், ஒன் சைட் லவ், பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவிமார், இப்படியான ஆக்கள் இதை செஞ்சு அவங்கள வசீகப்படுத்தி கொள்ளலாம். இந்த வசியத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, இதை மாதிரி இதில் கீறிக்க கொள்றீங்க, வரைந்து கொள்றீங்க. இதில் அந்த நேம்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் யாரை வசியம் செய்யணுமோ அவருடைய பெயரை எழுதுறீங்க. அவருடைய தாயுடைய பெயரோட சேர்த்து எழுதுறது சிறந்தது, ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். அப்படி நீங்கள் எழுதிட்டு இது என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு அமைதியான சூழல் இப்போ வரும்னு சொன்னால், நைட்டில் தூங்குறதுக்கு முதல் தான் அப்படியான ஒரு அமைதியான ஒரு நிலை வரும். அந்த நிலையில் ஒரு சரியான ஒரு விரிப்பு, முசல்லா ஒன்று விரிச்சுக்கண்டு அதில் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அல்லாஹுவை, அதாவது இறைவனை எல்லாரும் செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையில் எந்த மதம் ஜாதி இதெல்லாம் கிடையாது, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன செய்யணும், ஒரு விரிச்சிட்டு அதில் உட்கார்ந்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திட்டு, மனசை அமைதிப்படுத்திட்டு, அந்த பேரையும் இந்த யந்திரத்தை, இந்த பேப்பரை நீங்கள் முன்னுக்கு வச்சு அதில் பார்த்துட்டு ஹூவல் ஜாமியாவு இப்படி ஹூவல் ஜாமியாவு இதை 111 தரம் 7 நாளைக்கு செய்தீங்க. இந்த 7 நாளைக்கு செஞ்சதுக்கு பிறகு இந்த பேப்பரை என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், அதை அப்படியே கொண்டு போய்த்து ஓடுற தண்ணி ஒன்றில் அந்த பேப்பரை அப்படியே விட்டுருவீங்க. மடித்து கிழிச்செல்லாம் விட வேணாம், விரித்த மாதிரி அந்த ஓடுற தண்ணியில் விடுறீங்க. அந்த ஓடுற தண்ணியில் விட எங்களுக்கு இடம் இல்லை, எங்கள் அந்த மாதிரி ஏரியாக்கள் நாங்கள் இருக்கிற இடங்களில் இல்லைன்னு சொன்னால், அதை என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், அதை ஒரு அழகான கால் மிதிப்படாத ஒரு இடத்துல புதைச்சி விட்றீங்க. அதுக்கு புதைக்கிறதுக்கும் உங்களுக்கு அது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இல்லைன்னு சொன்னால், அதை அந்த பேப்பரை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை காற்றுல தூவி விடுங்க. பிரச்சனை அழகான முறைக்கு உங்களோட அந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். அந்த விஷயத்தை நீங்கள் 7 நாளைக்கு செய்தது, 7 நாளைக்கு செஞ்சுட்டு போகக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற ஆள் உங்களுக்கு கோல் எடுத்தோ இல்லை வேற ஒரு மெத்தட்லேயோ உங்களை அணுகி பேசுவார். இது நிச்சயமாக உறுதியாக பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா 100க்கு 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வசலாத்து வசலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.